மயிலாடுதுறை மாவட்டம் மாதாந்திர கூட்டம் திமுக நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. நகரத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்து கவுன்சிலர்கள் காரசாரமாக விவாதித்தனர். திமுக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த மார்க்கெட் கணேசன் என்பவர் பேசும்போது, மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு 24 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. ஆனால் 15 கோடிக்கு மட்டுமே வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு தரமான கம்பெனியை வைத்து பணிகளை செய்ய வேண்டும். காலில் விழுந்து 36 வார்டு கவுன்சிலர்களும் கேட்டுக்கொள்கிறோம் என்றார். இதற்கு பதிலளித்த நகர்மன்ற தலைவர், தரமாக செய்ய வேண்டுமென்றால் நீயே டெண்டர் எடுக்க வேண்டியதுதானே என்று பதிலளித்தார். இதற்கு பதிலளித்த மதிமுக கவுன்சிலர், என்னுடைய தகுதிக்கு சைக்கிள் ஸ்டாண்ட் வேண்டுமென்றால் டெண்டர் எடுக்கலாம். உன்னை போல் 2 கோடிக்கு நான் வேலை செய்வது கிடையாது என்று காரசாரமாக பதிலளித்தார். சுகாதாரமான வார்டு என்று நகராட்சி சார்பில் கையெழுத்து கேட்கப்படுகிறது. சுகாதாரமற்ற நிலையில் வார்டு உள்ளபோது எப்படி சுகாதாரமாக உள்ளதாக கையெழுத்து போட முடியும் என்றும், பாதாள சாக்கடை காரணமாக நகரில் பல்வேறு இடங்களில் சாக்கடையாக உள்ளதாகவும் திமுகவை சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி குற்றம் சாட்டிய நிலையில், இதற்கு பதிலளித்த நகராட்சி ஆணையர், நீங்கள் அடிக்கடி சிங்கப்பூர் சென்று வருகிறீர்கள், அதனால் சுகாதாரம் பற்றி பேசுகிறீர்கள். சிங்கப்பூர் செல்லாமல் இங்கேயே இருந்து பழகுங்கள் என்று காமெடி செய்வது போல் நக்கலாக பதிலளித்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. கூட்டத்தின் முடிவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுக்கு வந்து நல்ல ஆளா சைட் பண்ணுங்க. உங்க கால் வந்து 36 பேர் கேட்கணும். ஒரு ஆளுக்கு கிடைக்கிற ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வரைக்கும் இந்த பாதாள சாக்கடையில பல கோடி ரூபாய் நட்டு ₹1 இதை வந்து எனக்கு சேர்மன் கட்ட போறாங்க. அப்பா நல்லா இருக்கோம், எங்க வார்டு நல்லா இருக்கு, சுகாதாரமா இருக்கு, கைது கேட்டுருக்காங்க. எல்லாருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் அவ்வளவு கையெழுத்து போட்டு கொடுக்கல. அது வந்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்க, எங்க கவுன்சிலர்கிட்ட சொல்ல சொல்லுங்க. அந்த பையன் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு கவுன்சிலர் சொல்லிதான் கேட்கிறான். அது 1-2 பேரும் உடனே இடத்துல சரி பண்ணி கொடுத்தா கைது கொடுன்னு சொல்லி 1-2 பேர் பேரண்ட்ஸ் சொல்லிருக்காரு. கைது கொடுத்து கொடுக்கல, கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்து கைது பண்ணி. நீங்க கேளுங்க, எந்த வார்டு கவுன்சிலர் கேளுங்க, எல்லா வார்டு சுகாதாரமா இருக்குன்னு கேட்டீங்க. கேட்டுட்டு அந்த கூட நான் இந்த வெளியே அப்படி சொல்லாதீங்க. எல்லா யாரும் பொது கழிப்பிடம் கிடையாது. இது கட்டளை இருக்கு, கழிப்பிடத்தை மட்டும் சொல்லல. வார்டு சுகாதாரமா இருக்கு, அதுக்கு வந்து ஃபண்ட் சென்ட்ரல் ஒதுக்குறாங்களாம். ஒதுக்கி சுகாதாரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்க சுகாதாரம் இருக்கு? ஒரே சாக்கடை பிரச்சனை தான் உங்களுக்கு சுகாதாரத்தை கைது வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க அடிக்கடி சிங்கப்பூர் போகாதுங்க, எங்கேயா இருக்க அப்பதான் பழக்கமாகும். நீங்க என்ன போறது இங்க அதே மாதிரி நீங்க வந்து பாருங்க சார், ரொம்ப மோசமா இருக்கு. கடந்த புத்தகம் பார்த்து உள்ளெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, பண்ணி கொடுங்க. நான் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் ஆனதுக்கு